வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 30 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடைந்திருக்கிறது. இதைவிட கூடுதலாக கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவில் தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக கோவாவை மையமாக வைத்து காற்று சுழற்சி நீடிக்கிற காரணத்தினாலே, அதாவது கட்டுப்பாட்டு அமைப்பு நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே கோவா வழியாக காற்று நுழைந்து வடகிழக்கு மாநிலங்களிலே போய் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அருணாச்சல பிரதேசம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அருணாச்சல பிரதேசம் என்பது பெரும் மலைப்பகுதி. அங்கும் பாதிப்படைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் எல்லாம் அஸ்ஸாம், மேகாலயா மற்றும் சிக்கிம், மணிப்பூர் போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. பிரம்மபுத்திரா நதியில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. இவையெல்லாம் எதற்காக அறிவிக்கிறேன் என்றால், பருவமழை தாமதமாகத்தான் பொழியும். கண்டிப்பாக வழக்கமாக ஆகஸ்ட் மாதத்துல தான் எல்லா ஆண்டுகளுமே தீவிரமடைந்திருக்கிறது. அதுபோல் இந்த ஆண்டும் தீவிரமடையும். ஆனால் ஜூன், ஜூலைல சீரான ஒரு லேசான ஒரு சாரல், அணையை நிரப்பும் மழை இல்லாவிட்டாலும் ஒரு சாரல் மழை இருந்து கொண்டிருக்கும், அவ்வப்பொழுது இருக்கும். அதுவும் அந்த மழைப்பொழிவு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு லேசான சாரலை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. கூடலூர், வால்பாறையில் 3 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. இந்த 2 இடம் தவிர ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் இடுக்கி அணைக்கட்டு பகுதி வரைக்கும் சாரல் எட்டி பிடித்திருக்கிறது. இடுக்கி அணைக்கட்டை தாண்டி தேனி மாவட்டத்திற்கும் சாரல் விழுந்திருக்கிறது. ஆனால் வழக்கமானதை விட குறைவாக இருக்கிற காரணத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை இழப்பு, மன நிம்மதி இழப்பு போன்றவெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருப்பது வருத்தம் அளிக்கிறது. ஆனால் நாம் அறிக்கையில் உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு தமிழ்நாட்டின் உள்பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு பகுதி, கந்தர்வக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் தொடங்கிய மழை டெல்டாவிற்குள்ளும் வந்து ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்தது. அதே போல ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் தொடங்கி சேலம் மாவட்டம் வாழப்பாடி எல்லாம் வந்து அப்படியே தருமபுரி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதி கொடுத்து ஆங்காங்கே உள்ளேயும் மழைப்பொழிவை கொடுத்தது. இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வரக்கூடிய ஒரு 10 நாட்களுக்கு உள்பகுதிகளில் தீவிரம் குறைஞ்சிருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் தீவிரம் கூடியிருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரலும் குளிர்காற்றும் இருக்கும். அதாவது அவ்வப்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கணவாய் பகுதிகளில் சாரல் லேசா உள்ள வரும். பெரும்பாலும் குளிர்ந்த காற்று இருக்கும். இதனால தமிழ்நாட்டில் பெரிய வெப்ப அச்சுறுத்தல் இருக்காது. குளிர்ந்த சீதோஷ்ண நிலவும். ரொம்ப 100 டிகிரி எல்லாம் தாண்டி இருந்த வெப்பமெல்லாம் 100 டிகிரிக்கு கீழே தான் இருக்கும். கவலைப்படாதீங்க தயவுசெய்து. வடகிழக்கு மாநிலங்கள் வெள்ளப்பெருக்கு எல்லாம் நீங்கள் செய்தி ஊடகங்களிலே பார்த்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட வெள்ளப்பெருக்கு வட இந்தியாவின் இமயமலை ஒட்டிய பகுதி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு வரும். ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பருவமழை பாகிஸ்தான் எல்லையோரத்தின் சென்றடை. பாகிஸ்தான் ஜூலை 15 சென்றடைந்த பிறகுதான் காற்று அப்படியே திசை மாறி காற்று கலைந்து மீண்டும் அரபிக்கடல் வரும், வங்கக்கடல் வரும், தாழ்வு பகுதிகள்லாம் உருவாகும். இந்த நிலையில வரக்கூடிய 5ஆம் தேதி வாக்கில் அரபிக்கடலில் குஜராத் கரையோரம் ஒரு தாழ்வு சுழற்சியும், வங்கக்கடலில் மேற்கு வங்கம், ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் ஒரு தாழ்வு சுழற்சியும், ஏற்கனவே ஒரு தாழ்வு சுழற்சி மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கிவிட்டது. அது கொல்கட்டா மற்றும் புவனேஸ்வருக்கு இடைப்பட்ட பகுதி எல்லாமே. ஆகவே இவையெல்லாம் பருவமழை முன்னெடுத்து சென்ற பிறகுதான் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் மீண்டும் பருவமழையை வலுப்பெறச் செய்யும். வெப்பச்சலன இடிமழை பொழிவை வலுப்பெறச் செய்யும். படிப்படியாக ஒடிசா கடலோரம் உருவாகும் காற்று சுழற்சி தாழ்வு நிலைகள் ஆகஸ்ட் மாதம் வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசாவிலும், ஆகஸ்ட் மாதம் மத்திய ஒடிசா, பிறகு வடக்கு ஆந்திர பிரதேசம், ஆகஸ்ட் இறுதிக்கு பிறகு செப்டம்பர் மாதம் முழுவதுமே ஆந்திர பிரதேசத்தில் அமையக்கூடிய தாழ்வு சுழற்சி காரணமாக, அதே நேரத்தில் தாழ்வு சுழற்சி எந்த அளவிற்கு தெற்கு நோக்கி வருகிறதோ அந்த அளவிற்கு கேரளாவில் நுழையக்கூடிய காற்றும், கேரளா வழியாக பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு, ஆரல் வழிமுறை கணவாய் மற்றும் மைசூரு, அதாவது வயநாடு, குடகு வழியாக நுழையக்கூடிய சாரல் எல்லாமே ஆகஸ்ட் இறுதியிலிருந்து வலுப்பெறும். செப்டம்பர் மிகவும் வலுத்திருக்கும். செப்டம்பரை விட அக்டோபர் முன் 15 தேதி மிக வலுத்த இறுதி கட்டத்தில் தென்மேற்கு பருவமழை சேர்த்து ஒட்டுமொத்த சராசரிக்கு கூடுதலான மழைப்பொழிவை ஆகஸ்ட் 15 அக்டோபர் 15 வரைக்கும் அந்த 60 நாள், ஆகஸ்ட் 15 அக்டோபர் 15 வரைக்கும் அந்த 60 நாள் பலத்த மழைப்பொழிவை கொடுக்கும். இதுலயும் ஆகஸ்ட் 15 செப்டம்பர் 15 கொடுக்கும் மழைப்பொழிவை கூட விட செப்டம்பர் மாதம் இறுதி மற்றும் அக்டோபர் மாதம் முன் 15 தேதி தமிழ்நாட்டிலே வியப்பூட்டும் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் கேரளா, கர்நாடகாவெல்லாம் பொழியும். பொதுவா இப்படித்தான் பொழிந்திருக்கிறது. கடந்த பல வருடங்களாக எனக்கு கைபேசி அழைத்தவர்களுக்கெல்லாம் சொல்லியிருந்த ஒன்றுதான், பருவமழை தீவிரமடையும், பருவமழை முன்கூட்டி முன்னேறி பாகிஸ்தான் எல்லையோரம் சென்ற பிறகுதான் பருவமழை பாகிஸ்தானுக்கும் தொடங்கிய பிறகுதான் காற்று அப்படியே திசை திரும்பி வங்கக்கடலோரம், அரபிக்கடலோரம் வந்து தீவிரமடையும். பருவமழையை தீவிரப்படுத்தும்னு பல ஆண்டுகளாகவே உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருவதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ஆண்டு எல்னினோ வந்த காரணத்தினாலே எல்னினோ சிறிய பாதிப்பு கொடுத்திருக்கிறது. ஆனால் நீங்கள் சொல்வது போல கடுமையான வறட்சி,
பெரும் பாதிப்பு, உயிரிழப்பு போன்றவையெல்லாம் ஏற்படுத்தாது. தயவுசெய்து அச்சம் பீதி கொள்ள தேவையில்லை. கண்டிப்பாக பருவமழை சேர்த்து பொழியும். நாம் நினைக்கும் பொழுது பொழியாது, சேர்த்து பொழியும். சராசரிக்கு கூடுதலாக பொழியும். இன்றைய தேதியில சராசரிக்கு 50% மேல 69 இருந்துச்சு. 2 நாளா மழை பெய்யாதனால ஒரு 50% மேல இப்போ இருக்கு இன்னைக்கு வரைக்கும். இன்னும் அது சராசரியை ஒட்டி சராசரிக்கு கூடுதலான மழைப்பொழிவோட அப்படியே பயணித்து கொண்டிருக்கிற நேரத்தில் பருவமழை மீண்டும் ஜூலை 15 மிக தீவிரமடையும். அதற்கு பிறகு 18 நல்லா தீவிரமடையும். மாத இறுதியில் வலுத்திருக்கும். ஆகஸ்டில் மிக வலுத்திருக்கும். இவையெல்லாம் நீங்கள் நம்பிக்கையுடன், உறுதியுடன், புரிந்து கொண்டு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் இன்றிலிருந்து வரக்கூடிய நாட்கள் மழை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இன்றைக்கு வட உள்பகுதிகள், அதாவது நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கு, அதாவது ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம், சேலம் மாவட்டத்தின் மேட்டூர், கொளத்தூர், அதனை ஒட்டியுள்ள அந்த பகுதிகள், சேலம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, தருமபுரி மாவட்டத்தோட நெருப்பூர், பெண்ணாகரம் பகுதி, சேலம், வாழப்பாடி, ஆத்தூர், அப்படியே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட சின்னிச்சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டத்தோட பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், பொம்மிடி, ஏற்காடு போன்ற பகுதிகள், சேலம் மாவட்டத்தின் ஏற்காடு போன்ற பகுதிகளுக்கும், அதே போல கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தில் ஆங்காங்கேயும், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்திலும், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல தெற்கே கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கே, அதாவது மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி, திருச்சி மாவட்ட தூரங்குறிச்சி பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பொன்னமராவதி பகுதி, சிவகங்கை மாவட்டத்தின் காரைக்குடி, பிள்ளையார்பட்டி போன்ற பகுதிகள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தோட கந்தர்வக்கோட்டை உட்பட புதுக்கோட்டை, ஆலங்குடி உட்பட ஆங்காங்கே மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் மாலையில். ஆனால் நேற்று முன்தினத்தை விட நேற்று தீவிரம் குறைந்திருந்தது. இன்றைக்கு அதை விட சற்று தீவிரம் குறைந்திருக்கும். ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும். மேலும் ஒரு சிறப்பு தகவல் என்னன்னா, தென்மேற்கு பருவமழை சாரல் நேற்றைக்கு கொடுத்தது, இன்றைக்கும் சாரலை கொடுக்கும். எங்க அப்பாஜி கொண்டர்பதி, பொள்ளாச்சி தெற்கு, இங்கெல்லாம். நீலகிரியில் நேற்றைக்கு 5 கொடுத்தது, இன்றைக்கு 4-5 கொடுக்கும். வால்பாறையில் 3-4 கொடுத்தது, இன்றைக்கும் 3-4 கொடுக்கும். இப்படியே மழை இருந்துட்டே இருக்கும். இது 9ஆம் தேதி வரை இந்த மழைப்பொழிவு இருந்துட்டே இருக்கும். 5ஆம் தேதி வரை கொஞ்சம் வலுத்து இருக்கும். 5ஆம் தேதிக்கு மேல் கொஞ்சம் வலு குறைந்திருந்தாலும் அந்த சாரல் இருந்து கொண்டு இருக்கும். அப்புறம் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை, 8ஆம் தேதியிலிருந்து சொல்லலாம், 8ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை கொஞ்சம் தீவிரம் இல்லாதது போல் பருவமழை மீண்டும் ஒரு பொய்த்து விடும் போல ஒரு மனக்குழப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதை இப்பொழுதே சொல்லிடுறேன். அது 18ஆம் தேதியிலிருந்து அந்த மனக்குழப்பத்தை போக்கும் வகையில் தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. அப்பொழுதுதான் பாகிஸ்தான் எல்லையோரம் சென்ற அந்த பருவமழையோட காற்று குவிதல் என்பது அப்படியே கலைந்து திசை மாறி கேரளா பக்கமும் வங்கக்கடல் பக்கமும் திரும்பும். ஆகவே கண்டிப்பாக ஜூலை 18 வலுப்பெறும் மழை ஆகஸ்ட் 10 வரைக்கும் வலுத்திருக்கும். ஆகஸ்ட் 10 ஒரு 5-6 நாள் ஒரு தீவிரம் இல்லாமல் இருக்கும். ஆகஸ்ட் 15 மேல் மேலும் வலுக்கும். இது ஏன் இந்த 5-6 நாள்னா, பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு அங்கே கொஞ்சம் தீவிரமடையும் பொழுது திசை மாறும். இது இடைவெளி கொடுப்பதற்கான காரணம் இதுதான். அதே நேரத்தில் தீவிரம் சில நேரத்தில் கூடுதலாகவும் தீவிரம் இல்லாமலும் இருப்பதற்கு காரணம் பசிபிக் பெருங்கடல் வெப்பம் நம்முடைய வெப்பத்தை விட சற்று அதாவது 1/2 டிகிரி கூடுதலாகவும், பெரும்பாலான இடங்களில் அதற்கு நிகராகவும் இந்திய பெருங்கடலோட தெற்கு பகுதியில் சமமாகவும் இருக்கிறது. இப்போ நெகட்டிவ் வைவோடி உருவாகி இருக்கு. வங்கக்கடலோட பக்கம் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கு. இது வடகிழக்கு பருவமழையே அதீத மழைப்பொழிவாக கொடுக்கும் அளவிற்கு நெகட்டிவ் வைவோடி மாறிக்கொண்டிருக்கு. அதாவது சுமத்ராவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதி அதிக வெப்பம் 31 டிகிரி எட்டிவிட்டது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் சூரியன் குத்துக்கதிர் ஆகஸ்ட்ல தமிழ்நாட்டின் மீது விழ தொடங்கும். ஆகஸ்ட் 17, 18 தமிழ்நாட்டில் விழுந்து செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டுக்கு பயணிக்கும் பொழுது மேலும் வெப்பம் வங்கக்கடலில் உயரும் பொழுது கண்டிப்பா வடகிழக்கு பருவமழை காலத்துல வலுவான நிகழ்வு நிறைய மழைப்பொழிவு தருவதற்கும், சிறு நிகழ்வும் நிறைய மழைப்பொழிவு தருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. வரக்கூடிய இந்த ஜூலை 18 வரைக்கும் தான் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆகஸ்ட் 15க்கு மேல மிகச்சிறப்பான மழை இருக்கும். செப்டம்பர் அதை விட கூடுதல், அக்டோபர் அதை விட கூடுதல். ஆனால் அக்டோபர் 15 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை, வெப்பச்சலனத்துடன் கூடிய இடிமழை, தென்மேற்கு பருவமழையுடன் கூடிய இடிமழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் அணைகளை நிரப்பும் மழை ஆகஸ்ட் இறுதி. அதே போல செப்டம்பர், அக்டோபர்ல வலுத்திருக்கும் மழைப்பொழிவு விவசாயத்திற்கு கை கொடுக்கும், சிறப்பாக கை கொடுக்கும். அக்டோபர் 18க்கு மேல் தொடங்கும் வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக இடுப்பிலேயே வலுத்திருக்கும். பெரும்பாலும் நவம்பர்ல தான் எல்லா ஆண்டும் தீவிரமடைந்திருக்கு. இந்த ஆண்டு அப்படி அல்ல. அக்டோபரே வலுத்த மழை தான், நவம்பர் அதை விட வலுத்த மழை, டிசம்பர் மேலும் ஜனவரி 15 வரை இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை மிகுதியாக இருக்கிறது. மழை நாட்கள் தான் பெரும்பாலும் இருக்கும். இடைவெளி நாட்கள் மிக குறைவாக இருக்கும். ஆனால் இடைவெளியும் இருக்கும். மழை
கண்டிப்பாக பொழியும். நம்பிக்கையுடன் இருப்போம். மழை நீரை சேகரிக்க பண்ணை குட்டைகளை அமைப்போம். இருக்கும் பண்ணை குட்டைகளை ஆழப்படுத்துவோம், அகலப்படுத்துவோம், கரைகளை பலப்படுத்துவோம். வடகிழக்கு பருவமழை காலத்திலே பொழியக்கூடிய மழைப்பொழிவை சேமிப்போம். அடுத்த ஆண்டு கோடையை நாம் இன்பமயாக மாற்றிக்கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.